பிடிசி எக்ஸாம்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி முடித்த உடனே செய்யக்கூடிய காரியம் நாமினல் ரோல் ஃபைலை இம்போர்ட் செய்கிறது தான். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். முதல்ல இம்போர்ட் என்ஆர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக இம்போர்ட் என்ஆர் பிடிஎஃப் பட்டனை கிளிக் பண்ணி பிடிஎஃபை செலக்ட் பண்ணணும். நாமினல் ரோல் பிடிஎஃபை செலக்ட் பண்ணணும். ஸோ பொதுவாக எல்லாருக்கும் என்ஆர் ஃபைல் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்பாங்க. அந்த ரிசீவ் பண்ண பிடிஎஃப் ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. நான் ட்ரைவ் ஆப்பில் ஓப்பன் பண்ணுறேன். எதனால் ட்ரைவ் ஆப்பில் ஓப்பன் பண்ணுறேன்னா, அதில் 3 டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் கிளிக் பண்ணால் இப்போ இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் சேவ் ஆயிரும். ஸோ அடுத்ததாக நான் பிடிசி எக்ஸாம்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணி இம்போர்ட் என்ஆர் பிடிஎஃபை செலக்ட் பண்ணி இப்போ என்னோடய டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் இருக்கக்கூடிய அந்த என்ஆர் ஃபைலை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ஆர் பிடிசி எக்ஸாம்ஸ் ஆப்பில் இம்போர்ட் ஆயிடுச்சு. சில நேரங்களில் என்ஆர் 2 பிடிஎஃபாக வரும். என்ஆர்ஏ என்ஆர்பி அப்படின்னு சொல்லி 2 என்ஆராக வந்திருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா 2 என்ஆரையும் ஆன்லைனில் பிடிஎஃப் மெர்ஜர் ஏதாவது சாஃப்ட்வேர் இருக்கும் வெப்சைட், அதில் நீங்கள் 2 என்ஆரையும் மெர்ஜ் பண்ணி ஒரே பிடிஎஃப் ஃபைலாக கொண்டு வந்து இதில் நீங்கள் இம்போர்ட் என்ஆர் பிடிஎஃப் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போட் ஆயிரும்.